ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளிங்கிங் ஸ்டார். நான் உங்களோட துர்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கு. ஸோ போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கங்கே ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாருங்க. தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க நான்வெஜ் குக்கிங் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இது வீக்கெண்டில் எடுத்த விலாகாக தான் இருக்கும். ஆடி மாசத்துல லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க. வீக்கெண்ட்ல காலையில எந்திரிச்சு வந்தோடனே என்னோட ஃபர்ஸ்ட் வேலை எதுன்னா பாத்திர கூடையில இருக்கிற காஞ்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறதுங்க. பேஸ்கெட் சின்னதா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை எடுத்து வச்சாதான் அடுத்ததா கழுவி கவுக்க முடியும். லாஸ்ட் விளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன், அந்த இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து அங்கங்க கொஞ்சம் லெட்ஜஸ் அடிச்சிருந்தோம் அப்படின்னு. இப்போ அந்த வேலையெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுங்க. பேண்ட்ரி யூனிட் இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சதுனால ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ மிச்சப்பட்ட இடத்துல அங்கங்க ஃபோல்ஸ் தெரியுது, அதெல்லாம் அடைச்சுக்கணும். தென் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஓடிஜி பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே இருக்குங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்தும் ஹீட் வெளியில வரும், ஓடிஜி ஒர்க் பண்ணும்போதும் ஹீட் வெளியில வரும். அது சேஃப் இல்லைங்க. ஸோ அதை நான் பிளாக் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட இருந்த மிச்சப்பட்ட உட்டு வச்சு நம்ம கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நேர்ல பார்க்கும்போது கலர் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, வீடியோல பார்க்கும்போது தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. தென் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்லங்க, அந்த இடத்துல கூட ஒரு யூனிட் அடிச்சுக்கலான்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அது பிளான் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இடம் பத்தாது. ஏன்னா இப்போ நான் புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னாலுமே ஹைட்டு கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கலாம். பட் பிரெத் பாத்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லையா, அதே சைஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைஸ்ல என்ன ஃப்ரிட்ஜ் கிடைக்குதோ அதுதான் வாங்கணும். இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குற பிளான் இல்லை. ஸோ வாங்கும்போது அந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மிச்சப்பட்ட இடத்துல கூட ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு எதுவும் பண்ணாம விட்டாச்சுங்க அந்த இடத்த. பேண்ட்ரியை ரிமூவ் பண்ணோம்லங்க, அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஃபோல்ஸ் தெரியுது. அதை மட்டும் நம்ம பட்டி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ காலையில எந்திரிச்சு அவங்க அப்பாவும் பொண்ணு 2 பேரும் நான்வெஜ் எடுக்க போயிட்டாங்க. கோவளம் எல்லாம் போலங்க, பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருக்காங்க. நண்டு அண்டு பிரான் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. போன வாரம் தான் ஃபிஷ் சாப்பிட்டோங்க. அதனால பிரான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சே, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அப்புறம் அங்க போயிட்டு கால் பண்ணியிருந்தாங்க, பாப்பா நண்டு கேட்குறான்ட்டு. நண்டும் சாப்பிடுவா, பிரானும் சாப்பிடுவா. ஸோ ஓகே, அவ கேட்குறாளே, அவ விருப்பத்துக்கு வாங்கிட்டு வந்துடுங்கன்னு 2யுமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வீக்கெண்ட்ல நம்ம வீட்ல இட்லி தோசையை தவிர்த்து வேற ஏதாவதுங்க செய்வேன். பட் இப்போ எந்திரிச்சது லேட்டுங்க. இப்போ போயிட்டு வரும்போது இன்னும் லேட் ஆயிடும். ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா நான் ஏதாவது செஞ்சு வச்சா கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிம்பிளா சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போறேன். பாப்பா கஞ்சி குடிக்க மாட்டா. ஸோ அவளுக்காக ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும், பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்றேன். 2 முட்டையை உடைச்சு ஊற்றி பெருசா பண்ணோம் அப்படின்னா பிரெட்ல சேர்த்து மடிக்கிற மாதிரி கிடைக்குங்க. பட் 2 முட்டையை உடைச்சு ஊற்றினா பாப்பாவால் சாப்பிட முடியாது. ஸோ பேருக்காக ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடைச்சு போட்டு பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுத்துருந்தேன். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய குறை என்ன தெரியுமா? நம்ம இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படவே மாட்டோங்க. இல்லாததை நினைச்சுதான் ஃபீல் பண்ணுவோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். காசு பணம் நகையில எல்லாம் எனக்கு பெரிய ஆசையே இல்லைங்க. இருக்கிறதே போதும், அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான். பட் நான் வருத்தப்படுற ஒரே விஷயம் அப்படின்னா எனக்கு லாங் ஹேர் இல்லை அப்படின்றதுதான். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னோட டீச்சர்ஸ்க்கு லாங் ஹேர் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த மாதிரி நம்மளும் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போ எனக்கு முடி இருக்கு பாத்தீங்களா, இதை விட தாண்டி வளரவே மாட்டேங்குது. என்ன ரீசன் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. பட் இப்போ என்னோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இருக்கிறதே போதும், இது கொட்டாம இருந்தாலே போதும் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தோணி இருக்கான்னு சொல்லுங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நாங்க டிமார்ட் போயிருந்தோங்க. அப்ப பாப்பாக்கு பொம்மை எல்லாம் வாங்கலான்னு அங்க போய் பார்த்துட்டு இருந்தப்பதான் இந்த லாங் ஹேர் இருக்க பொம்மை என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஸோ அந்த லாங் ஹேருக்காகவே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என் ஆசைக்கு அதை தலையெல்லாம் பின்னி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாப்பாவும் லாங் ஹேர் வளர்த்துக்கணும்னு சொல்றா. நமக்கு தான் முடியல, அவளாவது வளர்த்துக்கட்டும்ட்டு நானும் விட்டுட்டேங்க. இந்த பிரான் கிரேவி பண்றதுக்கு ஒரு தொக்கு ரெடி பண்ணணுங்க. அதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு மிளகா பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமா சின்ன வெங்காயம் கையளவுக்கு சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ஒன்னே போதும். இதை தவிர்த்து வேற எதுவுமே தேவைப்படாதுங்க. இப்போ நண்டு தொக்கு பண்றதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இதுக்கு முன்னாடி அரைச்சோம்ல, அதே மாதிரி தாங்க. பட் சீரகம் சேர்க்காம மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இஞ்சியை கம்மியா சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃபிளேவர் தான் அதிகமா இருக்கணும். கொஞ்சமா தேங்காய் அண்டு புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ அரைக்க வேண்டியது, உரிக்க வேண்டியது எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் பிரான் கிளீன் பண்றதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பிரான் கிரேவி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு என்கிட்ட இருந்த கருப்பு கலர் மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில பண்றப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை சேர்த்திருக்கேன். அப்பதான் வாசனையா இருக்கும். இப்போ அதுல பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பிரானை சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பெரட்டி விடுங்க.
ப்ரான்லேருந்து தண்ணி வெளியில வருங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச மசாலாவே ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு கிரேவி மாதிரி தான் பண்ண போறேன். ஸோ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். ப்ரான்லேருந்து வெளியில வர தண்ணியே போதுமானதா இருக்கும். உப்பு செக் பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்க மூடி போட்டு வேக விட்டீங்கன்னா ப்ரான் நல்லா வெந்துருங்க. ரொம்ப நேரம் வேக வச்சீங்கன்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். ஃபைனலா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதே மெத்தட்ல சிக்கனா இருந்தாலும் சரி, மட்டனா இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றப்போ அல்டிமேட்டா இருக்குங்க. அப்புறம் அந்த நண்டு தொக்கு பண்றதுக்கு ஒரு மசாலா சொன்னல. நார்மலா நீங்க இந்த பட்டாணி கிரேவி, சுண்டல் கிரேவி எல்லாம் வைக்கும்போது அத மாதிரி அந்த மசாலா அரைச்சு வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ரைஸ் வச்சிட போறேன். நம்ம வீட்ல எப்போதுமே வந்து இந்த மாதிரி வடிச்ச சாதம் தான். குக்கர் சாதம்லாம் நாங்க செய்யறது கிடையாது. ஸோ ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நண்டு தொக்கு பண்ண போறேன். இதுக்கு ஃபுல்லாவே நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம் அண்ட் ஒரே ஒரு சின்ன சைஸ்ல பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தாராளமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தாராளமா மீன்ஸ் உங்களுக்கு நண்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டீங்கன்னா தான் நண்டு நல்லா வேகுங்க. நண்டு சமைக்க போறீங்க அப்படின்னா பாத்திரம் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. அப்பதான் அழகா வந்து தாராளமா வெந்து வரும். அந்த மசாலா நல்லா உள்ள இறங்கி இருக்கும். இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நண்டெல்லாம் உள்ள மூழ்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க வேக விடுங்க. நண்டும் நல்லா வேகணுங்க. அண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியும் வத்தி போய் நல்லா தொக்கு மாதிரி நமக்கு கிடைக்கணும். ஸோ ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் நண்டு, இந்த பக்கம் சமையல் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அங்கே வந்து ஹாலில் வந்து ஒரு மூவி போட்டிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு இந்த மூவி தெரியுன்றது தெரியல. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. வதந்தி 2 போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம், நல்லா இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில தான் செகண்ட் போட்டோம். அதுவும் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்தது. காலையில நாங்க சாப்பிடும் போதே படத்தை போட்டு விட்டாச்சுங்க. இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தது. எந்திரிக்க மனசு இல்ல. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க ஒரு பக்கம் கிளீன் பண்ணி கொடுக்கறது, வெங்காயம் உரிச்சு கொடுக்கறதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் இங்க கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டே அங்க என்ன நடக்குது அப்படின்றத கேட்டுட்டு தான் இருந்தேன். இடையில ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா இப்படிதான் போய் கதை கேட்டுட்டு இருப்பேன். கதை சொல்லுவாங்க. புரியலன்னா திரும்ப எங்க விட்டோமோ அங்கேருந்து படத்தை உட்காந்து பாக்குறது. இப்படிதான் எங்களுக்கு அந்த சண்டேஸ் போகும். புது படம்னு இல்லைங்க, பழைய படமா இருந்தா கூட திரும்ப திரும்ப உட்காந்து பார்ப்போம். அதுவும் நல்லா இருக்கும். பிரான் தொக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இந்த நண்டு தொக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணலைங்க. அண்ட் ரசத்தையுமே சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். நல்லா திருப்தியா பொறுமையா சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. யூஸ்வலா நாங்க 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour போதுமானதா இருக்கும். பட் இன்னைக்கு நண்டு சமையல் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து அது கூட சண்டை போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். நாங்க வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம் நண்டெல்லாம். இதுல பாப்பாக்கும் நாங்க வந்து எடுத்து கொடுக்கணும். நண்டு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அந்த சின்ன சின்ன ஓடெல்லாம் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவளுக்கும் பார்த்து பொறுமையா கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நாங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பால்கனியில துணி காய போடுறதுக்கு அந்த மேல ராட் அடிச்சிருக்கோம்லங்க, அதோட ஹூக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைடு தான் நாங்க மாட்டியிருந்தோம். இப்போ அந்த பக்கம் வந்து யூனிட் அடிச்சிட்டோம். ஸோ அங்க வைக்க முடியாது. அங்கேருந்து கலட்டி கொண்டு வந்து இந்த பக்கம் லெஃப்ட்ல வச்சாச்சு. நம்ம இறக்கி ஏத்துறதுக்கான அந்த ராடோட ஹேங்கர் பாத்தீங்கன்னா அந்த ஹூக்ல தான் மாட்டி இருக்கணும். அந்த பக்கம் இருந்ததை இப்ப நம்ம பெரட்டி இந்த பக்கம் மாட்டணும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. அந்த ஹூக்ல இப்ப ஒரே ஒரு ஹேங்கர் மட்டும் நாங்க மாட்டி வச்சிருக்கோங்க. மிச்சம் 5மே இந்த பக்கம் இருக்கு. அதை அப்படியே அந்த முடிச்செல்லாம் கலட்டி கலட்டி மாட்டி போட்டு இந்த பக்கம் மாட்டணும். அந்த வேலையை தான் இங்க பாத்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு ஒர்க் பண்ண வந்த கார்பெண்டருக்கு இந்த வேலை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அர்பன்ல புக் பண்ணலான்னு பார்த்தா 800 கிட்ட போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த நூலை மட்டும்தான் நம்ம எடுத்து மாற்றணும். ராடை மட்டும் தான் இந்த பக்கம் திருப்பணும். ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம 800 கொடுக்கணும், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே களத்துல இறங்கிட்டோம். ஒரே ஒரு ராடை மட்டும் மாற்றி பார்த்தோம். ஈஸியாக தாங்க இருந்தது. பட் என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை மாற்றி போட்டு அடுத்த தடவை மறந்துடுது. கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கணும், இதை இப்படி மாட்டணுமா அதை இப்படி மாட்டணுமான்ட்டு. ஸோ ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. எங்களுக்கு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அதை நாங்கள் மாற்றி முடித்தோம். இடையில அவங்கள பூஸ்ட் பண்றதுக்கு நான் காஃபி எல்லாம் கூட போட்டு கொடுத்துட்டேங்க. நம்ம புதுசா அந்த ராட் மாற்றோம் அப்படின்னா முடிச்சு எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தான் போட போறோம். ஸோ ஜஸ்ட் அதுல உள்ள நுழைச்சி மாட்டி முடிச்சு போட்டா முடிஞ்சு போச்சு. பட் இது என்ன, நம்ம பழசுல இருந்து புதுசு மாத்துறோம் அப்படின்றப்போ ஆல்ரெடி நம்ம முடிச்சு போட்டிருப்போம் இல்லையா எல்லா பக்கமும், அந்த முடிச்செல்லாம் கலட்டி முடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. ரொம்ப டைட் ஆயிருச்சு. நம்ம துணி காய போட்டு வெயிட் போட்டு ரொம்ப டைட் ஆயிருச்சு.
ஸோ அந்த முடிச்ச ஒரு தடவை அவுத்துட்டு அதை பெரட்டிட்டு திரும்ப இந்த பக்கம் வச்சு முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இது இல்லாம இருந்தது எனக்கு துணி காய போடவே ரொம்ப சிரமமா இருந்ததுங்க. பெரிய பெரிய துணியெல்லாம் மேலே போட்டுருவேன், சின்ன சின்ன துணியெல்லாம் நான் இங்கே தான் காய போடுவேன். இப்போ நான் காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூனிட் பக்கம் தான் அந்த ஹேண்டில் இருந்தது, அதை மாற்றி நம்ம இந்த பக்கம் வாஷ் பேஷன் பக்கம் போட்டிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ராடை இறக்க முடியல, அந்த பைப்பில் இடிக்குது. ஸோ ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்குது அந்த இடத்துல துணி காய போடுறதுக்கு. அட்ஜஸ்ட் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. இப்போல்லாம் ஈவினிங் ஆனாலே மழை வர ஆரம்பிச்சிருதுங்க. அன்னைக்கும் அப்படிதான், வானம் நல்லா இருட்டிட்டு வந்துச்சு, மழையும் வந்துருச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் வீக் டிமார்ட் போனோம்ல, அங்கே என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஒரு தடவையுமே இந்த பஞ்சஸாக இருக்க ஃப்ளவர்ஸை நான் பார்த்துட்டு வருவேன், வாங்க முடியாமல் போயிடும். இந்த தடவை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த தாமரை மொட்டு மாதிரி இருக்குல்ல, நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய தாமரை மொட்டு வந்து பஞ்சஸாக வாங்கிட்டு வந்திருந்தேன். இது தனித்தனியாக நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க, வேணுங்கிறத வச்சுக்கலாம், தனித்தனியாக எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 169ங்க. அங்கே இருக்க எல்லா ஃப்ளவரோட ரேட்டுமே 169 தான். இதே மாதிரி ஒயிட் கலரில் இன்னொரு ஃப்ளவரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போதான் நம்ம ஓடிஜி வாங்கியிருக்கோம், பேக்கிங்கில் பிகினராக இருக்கும். ஸோ இந்த மெஷர் பண்ணுறதுக்கு கப்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு வாங்கியிருந்தேன். இதில் வந்து இந்த 1 கப் 1.5 கப்னு அளவு இல்லாமல் மில்லி லிட்டர் கணக்குலையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வீடியோஸில் மில்லி லிட்டரில் சொல்கிறப்போ நம்ம தேட வேண்டாம், இந்த 1 கப்பே போதும். ஆல்ரெடி ஸ்டீலில் நான் வச்சுருக்கேன், அதில் கப்பு கணக்கு தாங்க. இதில் மில்லி லிட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 79 தான். ஸோ நீடு உள்ளவங்க டிமார்ட் போனீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்துருங்க. அடுத்ததான் அந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேங்க, அந்த பூஜா வெசல்ஸ்லாம் ஒரு பிளேட்ல வச்சு 3 பவுலோட சேர்த்து காமிச்சிருப்பேன். காம்போலாம் கிடையாதுங்க, தனித்தனி பிரைஸ் தான். ஒரு பவுலோட பிரைஸ் 75 வரும். குவாலிட்டி நல்லா இருக்கு, பிராஸ் மெட்டீரியலும் நல்லா வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா நான் 2-3 கூட வாங்கி இருந்திருப்பேங்க, ஏன்னா சாமிக்கு பிரசாதம் வச்சு படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்னதா இருக்கிறதுனால நான் ஒண்ணு வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த பொங்கல் சட்னி எல்லாம் தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த நான்ஸ்டிக்ல ஒரு சின்ன பேன் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் 119ங்க. நான் அதையும் வீடியோல காமிச்சிருந்தேன். பிரைஸ் கம்மியா இருக்கேன்னு வாங்கிட்டு வந்தேங்க. பட் வீட்டுக்கு வந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் நான்ஸ்டிக்குமே பாத்தீங்கன்னா சீக்கிரம் போயிருமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் இது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ரெகுலர் யூஸுக்காக ஒரு செட்டு செப்பல் வாங்கியிருந்தேன், வாக்கரோ பிராண்ட்லேருந்து. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஹீல்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ரெகுலர் யூஸ்க்கு போட்டு நடக்கும்போது கால் வலி வந்துடுதுங்க, அதனால இது வாங்கினேன். இதோட ரேட்டு 215. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு செட்டு ஷூ வாங்கியிருந்தோம். அவளுக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்போர்ட்ஸ் டே வருது, அதுக்காக தேவைப்படுதுன்னு வாங்கியிருந்தோம். எல்லாம் சின்னதாக போயிடுச்சு. இதில் லைட் இருக்கிறத பார்த்தவும் இதுதான் வேணும்ட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதோட ப்ரைஸ் 400 கிட்ட வருங்க. அப்புறம் போனது போயாச்சு, அப்படியே மளிகை ஜாமானும் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போல்லாம் நான் லூஸில் வாங்குறது கிடையாதுங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டை பிரித்து லூஸில் இருக்கிறத கொட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்ததுலேருந்து லூஸில் இருக்கிறத வாங்குறது கிடையாது, பேக்கெட் இருக்கிறது தான் வாங்குறேன். இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் எல்லாமே வீட்டில் இருந்தாலுமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போதும் நம்ம வீட்டில் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குங்க. போகும்போது அங்கே கொஞ்சம் ஒரு ரூபா 2 ரூபா கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம வீட்டில் உப்பு தனியாக இருக்குங்க. ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணாலுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இந்த சபீனா போட்டு வாஷ் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுவும் நான் எப்போதுமே வாங்கி வச்சுப்பேன். இந்த தடவை புதுசாக A2Bயோட இந்த கீ பார்த்துருந்தோங்க. சரி எப்படி இருக்குன்னு வாங்கி பார்க்கலாமேன்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததான் நாங்கள் நல்லெண்ணெயில் இந்த பிராண்டு தான் வாங்குவோம். நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இதுதான் கிடைக்கும். டிமார்ட்லேயும் இருந்ததுனால 1 லிட்டராகவே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே காலி ஆனது, காலியாக போகிறதா தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எக்ஸஸாக எதுவுமே வாங்கலை. அந்த 2 ஃப்ளவர் பஞ்ச் வாங்கினதே இந்த பாட்டுக்காக தாங்க. இந்த 2 பாட்டுமே நம்ம பீச்சில் ரிங் போட்டு எடுத்தது. பழைய வீட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். அது இவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியாமல் சும்மாவே இருந்தது. அதுக்காக தான் அந்த 2 ஃப்ளவர் வாங்கிட்டு வந்து 2த்துலேயும் ஒன்று வச்சுட்டு இங்கே நம்ம புதுசாக லெட்ஜ் அடித்தோம்ல, பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் நடுவில் ஒரு லெட்ஜ் அடித்தோம்ல, அந்த இடத்துல வச்சாச்சுங்க. பாட்டில் இருக்க அந்த 2மே ஆர்டிஃபிஷியலுங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த பேம்பு ட்ரீ வந்து ரியல் தான். எனக்கு பர்சனலாக இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். செராமிக்கை மேலே தூக்கி வைக்கிறதும் சேஃப் இல்லைங்க. ஸோ பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.